அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சம் ஒரு எடுத்துக்காட்டு சம். சாப்டர் 1 உறவுகளும் சார்புகளும். அதில் எடுத்துக்காட்டு 1.8ன்னு நினைக்கிறேன், 1.3 என்னமோ நினைக்கிறேன், 1.3ன்னு நினைக்கிறேன். இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. a ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ், இதை நம்ம பிலாங்ஸ் டூன்னு சொல்லுவோமா. இந்த சிம்பிள் பேர் பிலாங்ஸ் டு n. இந்த கோடை சச் தட் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். சச் தட் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4, b ஈக்குவல் டு எக்ஸ், இது பிலாங்ஸ் டு w, சச் தட் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x less than 2 மற்றும் c equal to x belongs to n, x less than 3 என காண்க. இது first question a cross b union c equal to a cross b union a cross c என்பனவற்றை சரிபார்க்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கம்மா. x equal to x belongs to capital N such that 1 less than x less than 4. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈக்குவல், தட் இஸ் a ஈக்குவல் டு என்னன்னா என்ன? என்னன்னா இப்போ n நம்பர்ஸ், n இயல் எண்கள் அப்படி நம்ம சொல்லலாம். உங்களுக்கு சொல்லித்தரமா, லைட்டாக சொல்லித்தரேன். இயல் எண்கள் இது நீங்கள் புக்கை பார்த்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதிலே என்னுடைய வீடியோவிலே நீங்கள் படிச்சுக்கணும். இயல் எண்கள் எண் இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படி போய்கிட்டே இருக்கும். அடுத்த பிறகு W சொல்லுவாங்க. W என்பது முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். முழு எண்கள்னால் என்னது? கேபிட்டல் W ஈக்குவல் டு 0 1 2 3 4. பாருங்கள், இயல் எண்கள் 0 வராது, ஆனால் முழு எண்களில் 0 கண்டிப்பாக வரும். அடுத்து Z ஈக்குவல் டு, இது W, இது Z ஈக்குவல் டு முழுக்கள்னால் என்ன அப்படின்னா 0 1 2 3, இந்த சைடு -1 -2 -3 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவாம்மா? முதல்ல இயல் எண்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயல் எண்கள்னால் கேபிட்டல் N 1 2 3 4 அப்படி கோஸ்ட்டு 1000 1 லட்சம் 1 கோடின்னு போகும். முழு எண்கள்னால் W 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இயல் எண்களுக்கு 1, முழு எண்களுக்கு 0 0 1 2 3. முழுக்கள் அப்படின்னா 0லேருந்து 1 லட்சம் 1 கோடி. ஆனால் இங்கே -1 -2 -3 -4 -6 அப்படி -1 lakh -10 crore அப்படி போகும். 10 crore அப்படி போகும். அப்போது நம்ம இப்போ கொஸ்டின் என்ன பார்த்துருக்கீங்களாம்மா? என்ன கொடுத்துருக்கா? கேபிட்டல் A ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு n 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4. n என்னது? இதிலிருந்து ஆரம்பிக்கு 1 2 3 4. அப்போது 1க்கும் 4க்கும் இடைப்பட்ட நம்பர்ஸ் என்னது? 1. அப்போ பாருங்கள், 1 2 3 4 அப்படி தானம்மா. இதை 1க்கும் 4க்கும் இடைப்பட்ட எண்கள் எத்தனை இருக்குது? 2 2 3. அப்போ A ஈக்குவல் டு 2 and 3. தென் நெக்ஸ்ட்டு B என்ன சொல்கிறான்? B ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு W. பாருங்கம்மா, B ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு W. பாருங்கள், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? B ஈக்குவல் டு ஹோல் நம்பர்ஸ் எங்கே இருக்குது? என்ன இருக்குது பாருங்கம்மா. W ஈக்குவல் டு 0 1 2 3. அப்போ 0 இருக்குது, ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா 0 கண்டிப்பாக வரும். 1 லெஸ் தென் 2னா 0 வரும். 0க்கும் 2க்கு இடையில் என்ன வரும்? 1, அந்த லெஸ் தென் 1. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு C ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காம்மா? எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் N எக்ஸ் லெஸ் தென் 3. அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு n. இங்கே n என்ன இருக்குது? 1 2 3 4. ஆனால் எக்ஸ் லெஸ் தென் 3. லெஸ் தென் 3னா இப்படி தான் வரும், 1 and 2. C ஈக்குவல் டு 1 and 2. ஓகேவாம்மா? புரிஞ்சுக்கோமா? A 2, 3
B equal to 0, 1, C equal to 1, 2. நம்மளுடைய கேள்வி என்னமா கேட்டிருக்கோம்? A cross B union C. அப்போ B union C. B union C பியும் சியும் இணைக்கணும். பாருங்கள், பியும் சியும் யூனியன் பண்ணணும். 0 இருக்கா? ஓகே. இந்த ரெண்டும் 1 0 1 இங்கே 1 இருக்குது. ஓகே, ஏற்கனவே 2. இந்த ரெண்டு பியும் சியும் இணைக்கிறோம். பி ஈக்குவல் டு பி யூனியன் சின்னா பி ஈக்குவல் டு 0 1 0 1 1 2 இணைச்சாச்சு. தென் நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி கேட்டிருக்கான். ஏ கிராஸ் பி சொல்லுமா? இப்போ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு என்னம்மா கேட்டிருக்காங்க? 2, 3. ஏ வந்து 2, 3. பி யூனியன் சி வந்து என்னம்மா? பி யூனியன் சி ஈக்குவல் டு 0 1 2. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி யூனியன் சினா 2 goes to 0, 2 goes to 1, 2 goes to 2, 3 goes to 0, 3 goes to 1, 3 goes to 2. Okay vama, this is. Then next என்னமா கேட்டிருக்கான்? A cross B union A cross C. A cross B multiply பண்ணுவோமா? So A equal to A cross B. Aல என்ன நம்பர்ஸ்மா வந்திருக்கு சொல்லுங்கள்? 2, 3. ஏல ஏ. தென் நெக்ஸ்ட்டு என்னம்மா கேட்டிருக்கேன்? பி. பியில் என்னம்மா வந்திருக்கு? பி வந்து 0, 1. அப்போ நம்ம வந்து ஏ கிராஸ் பியை கண்டுபிடிப்போமா? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2, 0, 2, 1. பாருங்கம்மா, 2, 0, 2, 1. நெக்ஸ்ட்டு 3, 0, 3, 1. ஓகேம்மா, ஏ கிராஸ் பியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட் அவன் என்னம்மா கேட்டிருக்கான்? ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. குழந்தைகளை, ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பேஜை வந்து திருப்புவோம். இடமில்லாத காரணத்தில் ஏ கிராஸ் இங்கேயும் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? சரி, நெக்ஸ்ட்டு நியூ பேஜஸ். நியூ பேஜஸில் வந்து என்ன சொல்லுவோம்? ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சியில் வந்து என்னம்மா இருக்குது? ஏ கிராஸ் சியில் ஏ ஈக்குவல் டு 2, 3. Then next C equal to 1, 2. So A cross C வந்து எப்படிமா Cartesian product? 2 goes to 1, 2 goes to 1, 2 goes to 2, 3 goes to 1, 3 goes to 2. இது வந்து என்னம்மா? A cross C. அதுக்கப்புறம் என்ன கேட்டோம்மா வந்து இப்போ எல்லாமே நம்ம வந்து to proof என்னம்மா பண்ணணும்? to proof வந்து என்ன பண்ணணும் கேட்டால் என்ன செய்யணும்? கொஸ்டின் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியை வந்து கேட்டிருக்கான். நம்மகிட்ட வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையாம்மா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ கிராஸ் பி யூனியன் சியில் என்னம்மா இருக்குது சொல்லுங்கள்? ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் சியில் வந்து என்ன? 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். This is 1. Then next A cross B கண்டுபிடிச்சிருக்கோமா? A cross B equal to ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். A cross B equal to 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. இதுதான் என்னது? A cross B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்லாமா? நல்லா பாருங்கம்மா. A cross Bயில் கண்டுபிடிச்சோமா? 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. இங்கே பாருங்கள், A cross C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A cross C ஈக்குவல் டு A cross Cயில் வந்து சொல்லுங்கம்மா. 2, 1, 2, 2, 3, 1. தென் நெக்ஸ்ட்டு 3, 2. சரி, ஓகே. தென் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 2, 0.
2, 1, 3, 0, 3, 1. இங்கே பாருங்கள் 2, 1 ஏற்கனவே எழுதியிருக்கோம். அப்போ நம்ம 2, 2, 3, 1, 3, 2. ஓகேவாம்மா? இப்போ நல்லா பார்த்தீங்களாம்மா, இங்கே ஏற்கனவே 3க்கு 2 டைம்ஸ் எழுதியிருக்குமா? ஓகே. 2, 0, 2, 1, 3, 0, 3, 1, 2, 2. சரி, அகெயின் அரேஞ்ச் பண்ணி விட்ருவோமா? 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. ஓகேவாம்மா? இப்போ நம்ம வந்து A cross Bயை பார்ப்போமா? A cross B union C equal to 2, 0. இங்கேயும் நம்ம 2, 0. இங்கே 2, 1, 2, 1. இங்கே பாருங்கள் 2, 0, 2, 0, 2, 1, 2, 1. Then next 2, 2, 2, 2, 3, 0, 3, 0, 3, 1, 3, 1, 3, 2, 3, 2. This is 2. So from 1 and 2 proved. From 1 and 2 A cross B union C equal to A cross B union A cross C. ஓகேவா? that is equal to. ஸோ புரிஞ்சுதாம்மா? ஃபஸ்ட்டு நம்ம இன்னொரு தடவை பார்ப்போமாம்மா சம்ஸை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோமா. இது எக்ஸாம்பிள் சம்ஸ் தான், புக்லேயே கிளியராக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு தடவை நான் போட்டு காமிச்சிருக்கேன். A equal to x belongs to n, 1 less than x less than n. B equal to x belongs to w, 0 less than or equal to x less than 2. C equal to x belongs to n, x less than 3. n. A cross B union C equal to A cross B union A cross C. இப்போ நம்ம வந்து ஏயில் உள்ள நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதிக்கிட்டோம். A வந்து 2, 3, B வந்து 0, 1, C வந்து 1, 2. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? B யூனியன் C. பியும் சியும் நம்ம இணைச்சி நம்ம வந்து ஒரு கணத்தை உருவாக்கணும். 0, 1, 2. தென் நெக்ஸ்ட்டு A வந்து இங்கே 2, 3. B ஏயும் பியும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் மாதிரி A cross B யூனியன் சியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? A cross B. A வந்து 2, 3, B வந்து 0, 1. A cross Bயை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு A cross C. தென் நெக்ஸ்ட்டு A cross AC. A cross Cயை கண்டுபிடிச்சிருக்கோம். தென் A cross B யூனியன் A cross C. A cross Bயை கண்டுபிடிச்சிருக்கோமா? A cross Cயை கண்டுபிடிச்சோம். ரெண்டு யூனியன் பண்ணியிருக்கோம். யூனியன் பண்ணி ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம A cross B யூனியன் Cயை கண்டுபிடிச்சிடும். ஃப்ரம் 1 and 2 A cross B யூனியன் C வந்து A cross B யூனியன் A cross C. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்டில் உள்ள பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம என்னுடைய சேனலில் இருக்குது. எக்ஸாம்பிள் 1, 2, 3 எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கோமா. எல்லா வீடியோ லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோலாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கம்மா. ஷேர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் 10th மேக்ஸில் உள்ள எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸ், ப்ராப்ளமெட்டிக் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் போடுறேன். நல்லா படிச்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.